வணக்கம் நண்பர்களே. வாட் இஸ் கஸ்டமர் பிஹேவியர் கோட்? பொதுவாக கஸ்டமர் ஃபீட்பேக்னு வாங்குவாங்க. நீங்கள் ஒவ்வொரு சேவை நிறுவனமும், விமான சேவையாகட்டும், தொலைபேசி சேவையாகட்டும், எந்த சேவை நிறுவனங்களாக இருந்தாலும் அவர்கள் வாடிக்கையாளர்களுடைய அந்த ஃபீட்பேக்னு ஒன்று வாங்குவாங்க. அதை வச்சு அவங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய தரம் நிர்ணயிக்கப்படும். அதே இதை வைஸ் வர்சா இங்கே பாருங்கள், கஸ்டமர் பிஹேவியர் கோடு. ஒரு கஸ்டமர் உங்களுடைய பொருளை வாங்கி உபயோகப்படுத்துவதில் அவர் அடைந்த திருப்தியின் அளவீடு என்ன, அல்லது உங்கள் நிறுவனத்தின் சேவையை பெற்ற பின்பு அவருடைய திருப்தியின் அளவீடு என்ன, இதுதான் உங்களுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைக்க வேணாம். நிறைய பேருக்கு இது தெரியாது. சரி, பெரிய நிறுவனங்கள், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்க அல்லது டிஜிட்டல் ஃபெசிலேட் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக் எடுத்து அதை தர குறியீடு நிர்ணயிப்பது எளிது. ஒரு சாமானிய கடை, அன்றாடம் பல வாடிக்கையாளர்கள் நுகர்வோர் போய் கொண்டிருக்கிற கடை, அதில் எப்படி ஒரு கஸ்டமர் பிஹேவியர் கோட் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறது? கஸ்டமர் பிஹேவியருங்கிறது அந்த பொருளை நீங்கள் விற்கும் பொழுது அல்லது உங்கள் சேவையை நீங்கள் விளங்கும் பொழுது அவர் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுகிறார், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹவு டு ரியாக்ட் அண்ட் ஹவு டு ரெஸ்பாண்ட். ரியாக்ட்டுக்கும் ரெஸ்பாண்டுக்குள்ள வித்தியாசம் ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் வீடியோக்களை போட்டிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள். பதில் எப்படி சொல்லுகிறார் அல்லது அவர் எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறார். வினையாற்றுவது என்பது ரியாக்ட், அதுக்கு ஒரு பதில் சொல்வது, வெர்பல் இது சொல்கிறதுங்கிறது ரெஸ்பாண்ட். ஸோ இதை வச்சு கஸ்டமர் பிஹேவியர் கோடை நீங்கள் எப்படி அளவீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு கஸ்டமரோட ஃபீட்பேக் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் இது. அதை வச்சு நீங்கள் இந்த சேவையை இவ்வாறு மேம்படுத்த முடியும், நாம் நடத்துகிற இந்த சேல்ஸ், இந்த வியாபாரத்தை இவ்வாறு மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்துக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுல நமக்கு என்ன லாபம்? கஸ்டமர் பிஹேவியர் கோடை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? இருக்குது, விஷயம் இருக்குது. கஸ்டமர் பிஹேவியர் கோட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். சில இது நான் வெர்பல் சிக்னல்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் அதை பற்றி பேசியிருக்கோம். நான் வெர்பல் சிக்னல்ஸ், நீங்கள் ஒரு பொருளோட உதாரணத்துக்கு ஒரு பொருள் விற்கிறீங்க, அந்த பொருளோட விலையை அவர் கேட்டுட்டு அப்படின்னு ஒரு முகத்தில் ஒரு அறிகுறி தென்பட்டதுன்னா இது ரொம்ப அதிகம்னு அர்த்தம். வாய்விட்டு சொல்ல மாட்டாங்க. அல்லது அவங்களுடைய அந்த முக பாவனையிலே தெரிஞ்சுக்கலாம், இந்த நம்ம கடைக்கு வர்றதில் இவருக்கு தொடர்ந்து விருப்பம் இருக்கிறது, நம்மளுடைய பொருட்கள் வாங்குவதில் இவர் திருப்தி அடைந்திருக்கிறார். அது அவர் பல்வேறு இடங்களில் பேசும் வழியின் மூலமாக அந்த ரெஃபரன்ஸ் எப்படி கிடைக்குது. நம்ம கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய பிராண்ட் விளம்பரத்தில் வர்றாங்களா, அல்லது விலை உயர்ந்த பிராண்டட் பொருட்களை வச்சிருக்கனால வர்றாங்களா, தரமான பொருட்கள், பிராண்டட் இல்லை ஆனால் தரமான பொருட்கள் அதனால் வர்றாங்களா அப்படிங்கிறது நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தான். நீங்கள் ஓனராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், சேல்ஸ்மேன், அந்த கடையில் இருக்கிற ஒரு ஊழியராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அந்த கஸ்டமர் பிஹேவியர் கோடு தெரிஞ்சதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு சினிமா பார்த்த உடனே எப்படி ரிவ்யூன்னு எடுக்கிறாங்க, அதுதான் அந்த ரிவ்யூ தான். தியேட்டருக்கு வெளியவே மைக்கை வச்சுட்டு நிற்பாங்க. ஏதோ ஒரு சேனல், அது ப்ரைவேட் சேனலாக இருக்கும், இல்லை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தன்னுடைய அந்த படத்தினுடைய ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக ஒரு குழுவை கூட நியமிச்சிருக்கலாம். இப்படி பல்வேறு ரிவ்யூஸ், அதெல்லாம் வச்சு தான் இந்த கஸ்டமர் பிஹேவியர் கோடை நிர்ணயம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கஸ்டமர் பிஹேவியர் கோடு நிர்ணயம் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இது எதுவாக இருந்தாலும் சரி, திரைப்படத்துறை, சேல்ஸ் நிறுவனங்கள், விற்பனை நிலையங்கள், சேவை வழங்கும் நிர்ணயங்கள், எல்லா இடத்துலையுமே. ஸோ எங்கெல்லாம் வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள், எங்கெல்லாம் கன்சியூமர்ஸ் இருக்கிறார்கள், எங்கெல்லாம் உங்களுக்கு வியூவர்ஸ் இருக்காங்க, அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இந்த கன்சியூமர் பிஹேவியர் கஸ்டமர் பிஹேவியர் கோடு, இதை பற்றி மிக விரிவாகவே நாம் ஒவ்வொரு துறைக்குமான கஸ்டமர் பிஹேவியர் கோடு என்னங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு விரிவான சப்ஜெக்ட். ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் விவரிக்க முடியாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்னுடைய வீடியோக்கள் சேரும், முழுமையாக தகவல் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் அது கிடைக்கும். ஸோ இந்த கஸ்டமர் பிஹேவியர் கோட் மற்ற சேல்ஸ், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், இது எல்லாத்தையுமே நாம் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்.
ஸோ உங்களுடைய ஆலோசனைகளும் தேவை. இந்த கஸ்டமர் பிஹேவியர் கோடுன்னா என்ன, மார்க்கெட்டிங்கை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் என்ன, நீங்கள் இந்த மாதிரி சேல்ஸில் இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறீங்க, எல்லா ஆலோசனைகளையும் கமெண்ட் பாக்ஸில் வெளியிடுங்க. தொடர்ந்து நாம் இதை உரையாடி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்து செல்வோம். தொடர்ந்து உரையாடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.